இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா விவாகரத்து. இந்த விவாகரத்தை நம்ம தடை செய்யலாம். யூத சடங்காச்சாரம் படியாக நம்ம பார்த்தோம்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும், அந்த விவாகரத்து அக்செப்டபிள். நம்ம மற்ற இஸ்லாம் கலாச்சாரப்படி பிரகாரமாக பார்த்தா 3 முறை சொன்னா போதும், தலாக் தலாக்னு சொன்னா முடிந்து விட்டது, அவங்க விவாகரத்து கிடைச்சிரும். இந்து கலாச்சாரம் படி பார்த்தா ஒருவர் கில்ட், அதாவது ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இவங்க தவறு செய்து விட்டார்கள் என்று அறியவும் அங்க அந்த விவாகரத்து அக்செப்டபிள். பட் ஆண்டவர் இந்த விவாகரத்து எப்படி வேதாகமத்தின்படியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம். ஒரு சில காரியங்கள் நம்ம மேல தப்பு இருக்கும், இல்லை ஆப்போசிட் பார்ட்னர் மேல தப்பு இருக்கும். ஸோ இந்த தவறுகளை நம்ம மேற்கொள்ளலாம். எளிதாக மேற்கொண்டா இந்த விவாகரத்து வரைக்கும் போக வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பத்துல உலகத்தை சிருஷ்டித்தது இவ்விதமாக தான். மனைவி தன்னுடைய கணவனுடன் இணைந்திருக்கிறது தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது கிரியேஷன் ஆஃப் காட். அவருடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டித்து மனுஷையும் அவர் தன்னுடைய சாயல்ல சிருஷ்டித்தார் என்று வேதாகமம் தெரிவிக்கிறது. ஸோ இங்க பரிசேயர்கள், எப்போ நமக்கு தெரிஞ்ச பிரகாரமாக பரிசேயர்கள் ஏசப்பா கிட்ட இத கேட்குறாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 19:3, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். மத்தேயு 19:4 பாருங்க, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்கள், ஆனாலும் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், மத்தேயு 19:5, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இதை இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். திரும்ப படிக்கிறேன், மத்தேயு 19:6, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், பரிசேயர்கள் ஏசப்பா கிட்ட சோதிக்கிறதுக்கு இந்த ஒரு கொஸ்டினை சும்மா கேட்கிறாங்க. அதுல என்னன்னா, எந்த முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, தள்ளி விட கூடாது. ஒன்லி ஒன் ஃபால்ட் மஸ்ட் பி ஃபவுண்ட் அவுட், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு ஃபால்ட் கிடைச்சா மட்டும்தான் நீங்க தள்ளி வைக்க முடியும். ஸோ இங்க 4 காரியங்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல அவங்க சொல்றாங்க என்ன, இஸ் இட் அ லாஃபுல், 3வது வசனத்துல பார்க்குறோம். அப்புறமாக ஆண்டவர் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஸோ மனுஷன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஒரு மனைவியுடன் இசைந்திருப்பான். ஏன் தகப்பன் வீட்டை? அப்பதான் குடும்ப பொறுப்பு வரும், அப்பதான் குடும்பத்தை எப்படி பாரம் தெரிய வரும். அதுக்காக தான் ஒரு குடும்பம் எப்படி உருவாகிறது, பொறுப்பு மனுஷன் மீது முழுமையாக வருகிறது. ஒரு குடும்ப பொறுப்பு முதல்ல நம்ம பார்த்தோம்னா கணவன் மீது தான் அதிகமாக வருகிறது. ஸோ இந்த பொறுப்பு வருவதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ எல்லா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தே வில் பி அஸ் இட் இஸ், பட் பிரிந்து இருக்கணும்னா அது ஒரு பொறுப்புக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதுக்காக ஒன்றாக வாழ விரும்புகிறார் ஆண்டவர். ஸோ ஒரே மாம்சமாக, ஒன் ஃபிளஷ்னா நாட் அ செப்பரேட், நம்ம நினைக்கிற மாதிரி செப்பரேட் கிடையாது. புருஷன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அஸ் கிரைஸ்ட் அண்ட் சர்ச். ஸோ ஏசப்பாவும் அவருடைய சபை எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான். அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். திரும்ப படிக்கிறேன், மத்தேயு 19:7, அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அப்படின்னா இந்த டிவோர்ஸ்குள்ள அந்த சீட்டு கொடுக்கலாமே, சர்டிபிகேட் கொடுக்கலாமே, அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமே என்று அவங்க கொஸ்டின் பண்றாங்க. அதற்கு அவர்,
உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று அந்த சர்டிபிகேட் சீட்டு கிடைச்சா தான் நீங்க தள்ளிவிடலாம். இது உங்களுடைய கடினமான இருதயத்தின் ஒரு டெசிஷன். உங்க இருதயம் அப்படி வேணும்னு கேக்குறதுனாலதான் அது உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்யது நிமித்தமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாம் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததி நிமித்தம் அப்படின்னா அவ அடல்ட்ரி விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு எவிடன்ஸ் இருந்தா, ஒரு ப்ரூஃப் இருந்தா விவாகரத்து பண்ணலாம். none of that reason other than that reason இங்க மத்தேயு 19:9 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க இதன் நிமித்தம் தான் விவாகரம் செய்யணும். ஆனா ஒரு ஃபால்ட் இல்லாம செய்யக்கூடாது. அடல்ட்ரி பண்ண இப்போ அடல்ட்ரி பண்ற ஒரு மனுஷன் இன்னொரு ஸ்திரீயை மனம் செய்யும் பொழுது இந்த புருஷனும் பாவத்துக்குள்ளாக உட்படுத்தப்படுகிறான், அந்த ஸ்திரீயும் உட்படுத்தப்படுகிறார்கள். ஸோ அடல்ட்ரி அங்க வந்து பீக் எமர்ஜ் ஆகுது. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மறுபடி நம்ம மார்க் 19:7 இருக்கும். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயம் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமேன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, அவர்கள் அப்படியானால் ஒரு டிவோர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து அவளை தள்ளிவிடலாமே என்று மோசே நியாய பிரமாணம் படி கட்டளை இருக்குதே அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க பரிசேயர்கள். அதுக்கு பிரதி உத்தரமாக இயேசப்பா என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதயம் கடினமாக இருந்தபடினாலே அந்த மோசே நியாய பிரமாணம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசப்பா சொன்னார். ஆனா ஆதி முதல்ல அப்படி அல்ல என்று சொல்றாரு. ஒரு வேசித்தனம் செய்த மனுஷன் அவன் ஒரு மனைவியிடம் இருந்து பிரிந்து இன்னொரு மனைவியை மனம் கொண்டு வேசித்தனம் செய்கிற மனுஷனாக கருதப்படுவான். அப்படின்னா அவன் தன் மனைவியை விட்டு இன்னொரு ஸ்திரீயை மனம் செய்து கொண்டால் அவனும் பாவத்துக்கு அடிமை ஆகிறான், அந்த ஸ்திரீயும் பாவத்துக்கு அடிமை ஆக்கப்படுகிறாள். ஸோ 2 பேரும் இங்க வந்து அடல்ட்ரி கமிட் பண்றாங்க என்று இயேசப்பா சொல்றாங்க. அப்போ சீஷர்கள் இப்படி ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்டை பற்றி இவ்வளோ காரியங்கள் இருந்துச்சுன்னா இது மிகவும் கடினமான காரியம் அல்லவா என்று அவன் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா எப்படிதான் அப்போ வாழ முடியும்? ஸோ ஏன்னா அவங்க காலகட்டத்தில் இந்த பாவம் நிறைய டைவோர்ஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு அவர், வரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா ஆண்டவரால் ஏவப்பட்டவங்க, பேசப்பட்டவங்க, ஆண்டவருக்குள்ளாக உறுதியா இருக்கிறவங்க மற்றும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனைவியை விட்டு நீ வேறொரு மனைவி கூட இசைந்திருந்தால் விபச்சாரம் செய்கிற என்று ஆண்டவர் சொல்றாரு. ஸோ தாயின் வயிற்றிலிருந்து அல்லது மனுஷனால் 12வது வசனத்துல தெளிவாக சொல்லப்படுது. ஒருவேளை தாய் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டு அன்னகர்களாய் மாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம்,
இல்லாட்டு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக, அதாவது யூனோட்ஸ். ஸோ அப்படின்னா நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த லாஸ்ட்ஃபுல் திங்ஸ். அப்படின்னா இச்சையாகவே இருக்காத புதுப்பிக்கப்பட்டாங்க. என்ன புதுப்பிக்கப்படுகிறது? மனம் புதுப்பிக்கப்படுகிறது, இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது, பார்வை புதுப்பிக்கப்படுகிறது, நம்ம வழிகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னைக்குமே தன் மனைவியை விட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எப்போ ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கும் போது நம்ம சிந்தையில கூட அந்த எண்ணம் வராது. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தான் ஏசப்பா பேசுகிறார். என்ன சொல்றாரா? சுவிசேஷத்தின் நிமித்தம் அவங்க அன்னகர்களாய் மாற்றப்படுவார்கள். அப்போ சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு தெரியுது இது பாவம், இது பாவம் இல்லை. இப்போ வசனம் போகல, யாருக்கும் வார்த்தை பெறல, அவங்க பாவம் செய்தா அவங்க பாவிதான். ஆனாலும் அவங்க உணர்த்தப்படாம செய்கிற பாவத்தின் பாவம். ஆனா நம்ம உணர்த்தப்பட்டு பாவம் செய்தோம்னா ஆண்டவர் கடுமையாக நம்மை நியாயம் விசாரிப்பார். இது நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். நம்ம ஜெபம் டெடிகேஷன் இருந்தா மாத்திரம்தான் இந்த வார்த்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக வாழ முடியும். ஸோ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஸோ ஆதியில ஆண்டவர் அப்படிதான் கொடுத்துருக்காரு. ஒரு ஆதாமுக்கு ஏவாளை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பம்னா இதை எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம மேரேஜ் ஆனதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல விவாகரத்து நடக்குது. ஸோ இது ரொம்ப சுலபமாக ஆயிடுது. கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளவு பார்க்குறாங்க, பெண் பார்க்குறாங்க. நிறைய பெண்ணை பார்த்து கூட அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அது பண்ணுறதுக்கே பெரிய பெரிய ஐ மீன் ஃபினான்ஷியலை நீங்கள் சந்திக்கணும், பொருளாதாரம் சந்திக்கப்பட வேண்டும். அப்புறமாக எல்லாம் பார்த்து கடைசியாக அது எல்லாரும் சேர்ந்து, அதாவது முதியோர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நியமித்து இது ஒரு கல்யாணத்தை ஏற்பாடெல்லாம் செய்து கடைசியா விவாகரத்து ரொம்ப சுலபமா ஆயிடுது. அதுவும் இல்லாம ரொம்ப வருடமாக ஒன்றாகவே வாழ்ந்து ஒரு குடும்ப பொறுப்பு எல்லாம் எடுத்து கடைசி அது டைவர்ஸ்ல முடியும் பொழுதுதான் அது மிகவும் ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது. ஏன்னா இந்த காரியத்துக்கு பின்னாடி சின்ன காரியங்களா இருக்கலாம், சிலர் பெரிய காரியமாக இருக்கலாம். ஒரு முறை எங்க வீட்டுக்காரர் சொன்னார், ஏதோ ஒரு என்ன சாக்லேட் கேட்டாங்களாம், அது வாங்கி கொடுக்கலையா, அதுக்கு ஒரு விவாகரத்து. இப்படி கேசஸ் எல்லாம் வருது. ஸோ என்னன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இதுக்கு என்ன அடிவேறு, இது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். அஸ் அ பிலீவர் நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எமர்ஜ் ஆகும். பட் அதை ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம ஒரு மனுஷன் பாவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேசிக். ஸோ கெட்ட சினிமா, கெட்ட மூவி, கெட்ட பிக்சர்ஸ் இதை பார்க்குற வழக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அடியோட பிடுங்கி போடணும். இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடாது. இது தான் ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த மனுஷன் ஒரு மொலஸ்டேஷனுக்கு போகிறான், ஒரு பெண்ணை கெடுக்கிறது, ஆபாச காட்சியை பார்த்து தான். இப்போ பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கெடுக்கப்படுற இப்போ நியூஸ் எல்லாம் வரும்போது நமக்கு இதுதான் தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா அந்த மனிதன் ஆபாச காட்சிகளை அதிகமாக பார்த்ததுனால அந்த பாவத்துக்கு துணிகரமாக செயல்படுகிறான். ஸோ இந்த இச்சை பேசிக்கா துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அங்க வராது. ஸோ யூ ஷுட் மேக் இது ஒரு கொவனண்டாக வைக்கலாம் ஆண்டவர்கிட்ட. அப்பா இந்த பாவத்துக்கு நான் அடிமை ஆக்கப்படுவதனால இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படி, பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் நம்ம சொல்லலாம். ஃபோனு இப்போ டேஞ்சரஸாக தான் மாறிக்கிட்டு போகுது. ஏன்னா அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா தேவையில்லாதது மெசேஜஸ், தேவையில்லாதது ஃபோன் கால்ஸ், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத நபர்களுடன் ஐக்கியம், தேவையில்லாத படம், தேவையில்லாத ஃபோட்டோஸ், இதெல்லாம் பார்த்து 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 அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு போதகர் கூட, அவர் ரொம்ப ஃபேமஸான போதகர், ஆனா அவர் ஒரு சின்ன பாவத்துல அவர் என்ன ஆயிட்டாருன்னா கேயா மாறிட்டார். ஸோ எப்படின்னா ஒரு சின்ன படத்தை பார்த்துருக்கார் ஒரு மால்ல போய், அப்படிதான் ஆரம்பம் ஆயிருக்குது. சின்ன ஒரு போட்டோ இமேஜை பார்த்து அவரு இச்சைக்கு அடிமை ஆயிட்டாரு. இங்க ஆண்டவர் தெளிவாக நமக்கு 7வது கமாண்ட்மெண்ட், அதாவது 7th கமாண்ட்மெண்ட், 10 கட்டளையில 7வது கட்டளை என்ன சொல்லுதுன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது ஆணுக்கும் சொல்றாரு, பெண்ணுக்கும் சொல்றாரு. ஸோ அடல்ட்ரி ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா ஒரு ஃபொர்னிகேஷன் மாதிரி பார்க்கறாரு. அதாவது
ஒரு தன்னுடைய தேவனை விட்டு மற்ற தேவதைகள் பின்னாடி போகிறதுக்கு இதுக்கு ஒப்பிடுறாரு. தன்னுடைய தேவனை விட்டு மற்ற தேவதைகளையோ இல்ல தேவன்களையோ தேடுகிறதற்கு ஈக்குவல்னு சொல்றாரு. ஸோ வென் சாரா வந்து தன்னுடைய புருஷனை லார்ட் அப்படின்னு அழைக்கிறார். லார்ட்னா மாஸ்டர். ஸோ அவளுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த சாராளுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாமும் நம்முடைய கணவர்மாருக்கு அந்த அந்தஸ்து கொடுத்தாகணும். மாஸ்டர், ஹீஸ் அவர் மாஸ்டர், ஹீஸ் அவர் லார்ட். ஸோ ஓகே, பட் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பவுண்டரியை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பவுண்டரி. ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு ஒரு எல்லையை போட்டிருந்தாரு. இந்த எல்லை வரைக்கும் தான் நீங்க எல்லாம் புசித்து திருப்தியாக்கிக்கலாம், புசித்து கொள்ளலாம், எல்லா பழத்தையும் புசித்து கொள்ளலாம். பட் ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீங்க புசிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு பவுண்டரி போட்டிருந்தாரு, நமக்கு ஒரு பவுண்டரி போட்டிருக்கிறாரு. ஸோ வந்து மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தே ஷுட் சப்மிட் டு ஹஸ்பண்ட் அண்ட் லவ் த ஃபேமிலி. பிள்ளைங்களை எப்போ போட்டு அடிக்கக்கூடாது. கணவனுடைய வெறுப்பை பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது. யாருக்குள்ள வெறுப்போ நம்ம மற்றவங்க மேலே காட்டக்கூடாது. ஸோ வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு சப்மிஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ணணும். விதவுட் அ மேன் அ உமன் இஸ் இன்கம்ப்ளீட். ஆண் இல்லாத பெண் வந்து முழுமையாக்கப்படுவதில்லை. பேஸ்லெஸ் ஹவுஸ். ஒரு ஆண் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு பேஸே இருக்காது, ஃபவுண்டேஷன் இருக்காது, ஸ்ட்ராங் ஹவுஸாக மாற முடியாது, ரொம்ப ஒரு பலமான ஒரு வீடாக மாற முடியாது. இப்படி இருந்தா ஒரு மனைவியின் கண்டிஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு இன்கம்ப்ளீட், ஒரு இம்பர்ஃபெக்ஷன். எங்க அம்மா வந்து இறந்த பிறகு எங்க அப்பா அதை உணர்ந்தார். என்கிட்ட சொன்னாரு, ஒரு மனைவி இல்லைன்னா அந்த வீடு வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஐ ஃபீல் இட் நவ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் அ ஒய்ஃப், தட் பிரிங்ஸ் அ கம்ப்ளீட்னஸ். இன்னைக்கு எப்படி காலம்னா மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், ரொம்ப சுலபமான ஒரு லைஃப் ஸ்டைல். இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு கேம் மாதிரி தான். ஆண்டவர் வந்து இதை ஒரு லைஃப் மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் அ லைஃப் கிவன் அஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் இந்த வாழ்க்கையில. இது வந்து ஒரு கிஃப்டா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஹஸ்பண்ட், ஒரு கணவன் சொல்ல முடியாது மனைவி பார்த்து எனக்கு பிடிக்கல, மனைவி அல்லது மனைவி வந்து கணவனை பார்த்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம விவாகரத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்க வந்து பாவம் பெருகும். இங்க வந்து ஒரு மனைவி வந்து தன்னுடைய பொறுப்பை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக அதை அக்செப்ட் பண்ணா நம்ம அழகாக அதை ஒரு குட் ஃபேமிலியை மேக் பண்ணலாம். இங்க வந்து ஒரு குடும்பம் ஆன பிறகு வீட்டை வந்து பொறுப்பா பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவும் ஒரு சப்போர்ட்டராக இருக்கணும். வீட்டுக்கு அதுதான் ரொம்ப தேவை. ஒரு ஃபேமிலியை வின் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியில் அன்பு ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் குக்கிங். ஸோ நல்லா சமையல் பண்ணுறீங்க, அதை நிமித்தம் அன்பாக காட்டணும். எப்போ வந்து கோவமாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை வந்து எப்படி பராமரிக்கணும், இதெல்லாம் நல்லா நம்ம அந்தந்த டைமில் அதை செய்தால் எல்லாமே சரியாக இருக்கும். வீட்டை பார்க்க ஒரு நேரம், ப்ரேயர் பண்ண ஒரு நேரம், சமையலில் ஒரு நேரம், டைம் அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்குள்ளாக ஒரு குறைபாடு இருக்கும். பெண்கள்னா எல்லா பெண்களும் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பெண்களும் நல்லா குக் பண்ணுவாங்க, அதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு குக்கிங் தெரியும், ஒரு சிலருக்கு குக்கிங் தெரியாது. ஸோ அது இயற்கையாகவே அவங்களுக்கு குக்கிங் தெரியாது. ஏன்னா சில டைம் நம்ம உப்பு ஜாஸ்தி போட்டுரும், காரம் அதிகமாக ஆயிரும் சாப்பாட்டில். ஸோ ஒரு சில நேரத்தில் ஆயிரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியில். தே ஆர் ஆல் குட் பீப்புள், நோபடி இஸ் பேட். பட் நம்ம பிரயாசப்படலாம். அதுக்கு அந்த வீக்னஸை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆண்டுட்டு ஜெபிக்கணும். ஸோ நான் வந்து குக்கிங்கில் வந்து குட், ஓகே. பட் என்னன்னா எனக்கு வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃபேக்டை சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் எனக்கு குக்கிங் ஆரம்ப காலத்தில் தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மாவே எல்லாம் செய்வாங்க. ஷி வாஸ் த பெஸ்ட் குக். எனக்கு உலகத்துலேயே எங்கள் அம்மா தான் பெஸ்ட் குக். ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் சமைக்க முடியாது. ஷார்ட் டைமில் எல்லாருக்கும் அழகான சாப்பாடு. இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா பண்ணுறாங்கன்னு அப்படின்னு. ஸோ அம்மா நல்லா பெஸ்ட்டாக குக் பண்ணும்போது நம்ம எதுக்கு குக்கு? ஏன்னா என்னுடைய லைஃப் எப்படி போச்சுன்னா ஸ்டடீஸ். அப்போ ஸ்டடீஸ்க்கு அப்புறம் உடனே வேலை, அஃபிஷியல் ஒர்க். ஸோ
ஸோ வீட்டுக்கு வந்தால் டியூஷன்ஸும் எடுப்பேன். ஐ சப்போர்ட்டட் மை ஃபேமிலி. ஸோ அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தேன். ஆனால் குக்கிங்கில் வந்து நல்லா ஃபுல்லாக நான் கற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பெரிய தவறு. ஏன்னா அந்த டைமில் நான் கற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் டைம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், ரொம்ப டயர்ட்னஸ். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற ஐ மீன் டியூஷன்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட்னஸ், மறுபடியும் அந்த ரூட்டீன் ஒர்க்காக இருக்கும். அதனால எனக்கு குக்கிங் தெரில. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு போது ரியல் ஸ்ட்ரகிள் ஐ கன்ஃபரண்டட். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு நமக்கு வந்து என்ன சமையல் தெரியும், எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஏன்னா அவருக்கும் வந்து சமையல் தெரியும். எனக்கு ஒரு சில சமையல் தெரியும், நிறைய தெரியாது. எப்படி குக்கிங் பண்ணணும் அது நிறைய தெரியாது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், ப்ரேயர் பண்ணணும் அதுவும் தெரியாது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும் அதுவும் தெரியாது. புக் எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட போய் அந்த நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு குழம்புக்கு என்னென்ன போடணும், எப்படி பண்ணணும், அப்புறம் எங்கள் அம்மா குக் பண்ணும்போது அது கூட நின்று பார்த்து அதெல்லாம் எடுத்தது உண்மையான சம்பவம். இதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை நான் பழகினேன். அப்போ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் ஸ்டில் ஐ ஹேட் த ப்ராப்ளம். ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ த குக்கிங். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க தெரிஞ்ச பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த குக்கிங் ஃபீல்டில் கூட எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு. இன்றைக்கி நீங்கள் நான் சொல்கிறது நம்ப மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி நான் தான் பெஸ்ட் குக் எங்கள் வீட்டில். ஏன்னா எவ்வளோதான் மெய்டு வந்து குக் பண்ணால் கூட நான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரு என் கையால் பண்ணால் சாப்பாடு தான் சாப்பிட விரும்புவார். பிள்ளைங்க கூட அப்படி தான். என் பையன் கூட அம்மா இன்னைக்கு என்னது என்ன, தே லவ் டு ஆஸ்க் மாம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வீட்டில் உள்ளவங்க நம்மளை நேசிக்கணும்னா பெண்களும் நாம் சமையல் தெரியணும். அதனால பெண் பிள்ளையை பெற்றவங்க தயவு செய்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது குக்கிங்கில் கொஞ்சம் அவங்கள கொண்டு வாங்க அந்த லைனில். ஏன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர், அதர்வைஸ் இட் வுட் பி எ டிஃபிகல்ட். ஏன்னா இதனாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜெபிச்சா எல்லா காரியமும் சாதிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு அந்த கிஃப்ட் கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு அந்த சுலபமாக மாற்றுவார். நம்ம இப்போ காலையில் எழுந்திரிச்சா நம்ம ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது ஸோ நமக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது, ஹெவி பேர்டனாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், பரவாயில்ல, ஒரு ஏவுதல் ஆண்டவர் கொடுக்குறார். எனக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? காலையில் நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட இதுவும் கேட்பேன், எனக்கு வந்து ஒரு நாளும் ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கக்கூடாது. ஒரு வேலை செய்யணும்னா அதை கரெக்டாக செய்யணும், க்ளீன் நீட் அண்ட் டைடி இருக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீட்டாக இருக்கணும், ஒரு வேலை செஞ்சால் நீட்டாக செய்யணும், அது க்ளீனாகவும் இருக்கணும். அதே போல் சோம்பேறித்தனம் வரக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட்டு நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் வந்து அவுட் சைட் ஃபுட் மேலே அதிகமாக வாஞ்சை இருக்குது. சின்ன வயசில் அவுட் சைட் ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஊறுப்பட்ட வியாதிகள், பிபி, சுகரு, டயபெட்டிஸ், அப்புறமாக பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிட், இப்படி பலவிதமான நோய்கள். இது எல்லாம் வம்புக்கே வரணும்னு சொல்லி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, பெஸ்ட்டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஹவுஸ் ஃபுட். வீட்டில் உள்ள ஆகாரத்தை நம்ம உட்கொண்டா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நோய் வர்றதுக்கு நாமே காரணமாயிடும். அதனால் வெளியே உள்ள ஆகாரத்தை கட் ஷார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உள்ளதில் நிறைய கலப்படம். ஈவன் நம்ம நல்ல ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்டா கூட தெர் ஆர் சம் ஃபுட் விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது டயட் கண்ட்ரோலில் இருக்கணும். நல்ல ஆகாரம் இருக்கும்போது நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட பழகிக்கொள்ளுங்க. இன்றைக்குள்ள வர்ற ஜென்ரேஷனுக்கும் நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட பிரயாசப்படுங்க. வெறும் பெண் பிள்ளைங்க மட்டும் இல்லை, பையன்மார் கூட கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த சாப்பாடு வந்து வீட்டில் பண்ணி நம்ம சாப்பிட்டா அது ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும், பெனிஃபிஷியரியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பழகிக்கொள்ளணும். நீதிமொழிகளில் 13:4 சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இதை போய் யார் சமைக்கிறா, இதை போய் யார் பண்ணுவா, இதை போய் நம்ம இந்த ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணணும், இப்படி நம்ம சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உற்சாக ஆவி நமக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவர் அதை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, உற்சாக ஆவி. நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு குணசாலியான ஸ்திரீயை வந்து கணவனுக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு.
அதனால அதை கண்டுபிடிப்பவன் யார் பாருங்க, இவன் ஒரு கிரீடமாக இருக்கிறார், ஒரு கிரீடமாக இருக்கிறார். ஸோ காட் கிரவுன்ஸ். இது வந்து ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளணும். ஸோ நம்ம எல்லாமே நெகட்டிவாக எடுக்கக்கூடாது, பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நமக்குள்ள வீக்னஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த குறைபாடு, எனக்கு நல்லா சமைக்க தெரியாது, எனக்கு வேலை நல்லா சுறுசுறுப்பாக செய்ய மாட்டேன். ஸோ அதுக்காக ஜெபிங்க, என்னால் முடியல. ஏன்னா சில நேரத்தில் வீக்னஸ், நமக்கு சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கும், வேலை செய்ய முடியாது, நோய்கள் இருக்கும். ஸோ அது எதிர்த்து நம்ம வேலை செய்யணும்னா நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். நல்லா ஆகாரம் நீங்கள் உட்கொள்ளணும், அதே போல் டைம் டு டைம் சாப்பிடணும், அதே போல் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு நல்லா உற்சாக ஆவியை கொடுங்க, சோம்பேறின் ஆவியை எடுத்து போடுங்க, நல்லா வேலை செய்யணும். ப்ரேயரை முடிச்சோமா வேலை நல்லா நீட்டாக செய்யணும். ஸோ காட் ஷேப்ட் ஃபேமிலியாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த காட் ஷேப்ட் ஃபேமிலி எப்படி? நம்ம வந்து நல்ல ப்ரேயர் பண்ணணும். அ ஃபேமிலி ப்ரேயர் மஸ்ட். ஒரு குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்காது, நிலையற்ற குடும்பமாக இருக்கும். அங்கே வந்து பிள்ளை, தாய் தகப்பன் சொன்னால் பிள்ளைங்க கேட்காது, தாய் சொன்னால் பிள்ளைங்க கேட்காது, கணவன் சொன்னால் மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி சொன்னால் கணவன் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா ஒரு ஃபேமிலி ப்ரேயர், லேக் ஆஃப் ஃபேமிலி ப்ரேயர். ஸோ காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆர் ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் பிஸி. ஸோ ஈவினிங்கில் சிலர் மீட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலி ஆஸ் அ ஃபேமிலியாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாரையும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கெட் டுகெதர் பண்ணி ஒரு ஃபேமிலி ப்ரேயரில் உங்களை நீங்கள் வந்து ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்க. முதல்ல ஒரு டெசிஷன் எடுங்க, எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணுங்க, ப்ரேயர் லைஃப்பில் வாங்க. ஒரு ஃபேமிலி ப்ரேயர், எல்லாருக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேண்டுதலை கேளுங்க. சர்ச்சுக்கு போங்க, நல்ல சர்ச்சை கண்டுபிடிங்க, நல்ல சபைக்கு போய் நல்ல வசனத்தை கேளுங்க, நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவல் வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபேமிலி ப்ரேயர் வந்து உங்களை பில்டப் பண்ணும். உங்களுக்குள்ள தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், உங்கள் குறைபாடுகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வார். அதே போல் ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃபால் நீங்கள் வரணும். அதாவது ஜெப வாழ்க்கையில் வரணும், ஆண்டவர் வேணும். தெய்வ வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் ஃபேமிலி பாதுகாக்கப்படும். ஸோ இந்த ப்ராப்ளம் எமர்ஜ் ஆகிற மாதிரி நிறைய விசுவாசிகள் குடும்பத்தில் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைன்னு இல்லை. நிறைய பிலீவர்ஸ் ஃபேமிலியில், ஈவன் பாஸ்டர்ஸ் ஃபேமிலியில். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எமர்ஜ் ஆகும், வருகிறது போல இருக்கும். நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் என்ன ஆயிரும்? இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. ஸோ இந்த ப்ராப்ளம் இல்லாமல் போகும்போது அப்போ நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு வேலை செய்கிறாரு, கிரியை செய்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்டு உடனே பதிலை கொடுக்குறார். ஸோ இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இந்த நாலேஜ் நம்ம லேக் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா உலகத்தில் விழுந்துடுறோம். அந்த ட்ராப் வந்து நம்ம அழகாக ஈஸியாக சுலபமாக உலகத்தில் நம்ம விழுந்துடுறோம். ஏன்னா ஜெப வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, கீழ்ப்படிதல் வாழ்க்கை இல்லை, ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதனால நம்ம ஈஸியாக சுலபமாக உலகத்தில் விழுந்துடுறோம். ஸோ இதை நம்ம சேஃப்டி பண்ணோம்னா நம்ம ப்ரேயர் லைஃப் மஸ்ட். ஸோ பைபிள் ஒரு புஸ்தகம் மாத்திரம் நமக்கு வந்து டீச் பண்ணுது. திஸ் இஸ் த ஒன்லி ஒன் புக் விச் இஸ் டீச்சிங் அஸ் டு வாக் இன் த ஹோலி லைஃப். விதவுட் அந்த பைபிள் நமக்கு இது கற்றுக் கொடுக்குது, வேசித்தன வாழ்க்கையில போகக்கூடாது. டு நாட் கமிட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு புஸ்தகம்னு சொன்னா வேதாகமம். ஆண்டவர் இது செய்யாதன்னு தான் சொல்றாரு. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ன் எகெயின், நம்ம வந்து மறுபிறவி பிறந்து வாழ்கிற வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த பாவம் நமக்கு வந்து வரவே வராது, உணர்வே வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு யூனோக்க போல மாறணும், ஒரு அன்னராக. அப்படியாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்ம திங்கிங்ல, நம்ம இமேஜினேஷன்ல, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படிப்பட்ட ஒரு மாம்சத்துக்கு அடிமையாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. இப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி வந்து ஒரு யூனிஃபைட் ஃபேமிலியாக மாறுது. ஸோ காட்ஸ் வேர்ட் டஸ் அ ஒர்க். ஆண்டோடைய வார்த்தை, ஸ்கிரிப்சர், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ளாக கிரியேட் செய்யுது. ஸோ இந்த ஃபேமிலி யூனிஃபை இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு மனைவி கணவனுக்குள்ள பிரிவு வந்துச்சுன்னா
பிள்ளைங்க தனியாக வேற வேற போவாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குள்ளாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனை இல்லாமல் சொல்லி பிள்ளைங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து போய் சேரும். ஸோ இதனால ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளாக இருக்கணும். அடுத்தபடியாக அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டோடைய மெசேஜ் என்ன, ஸ்டார்ட் ஃப்ரம் மெசேஜ் என்ன, ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாரு. நீங்க வந்து மேரீட், நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்கன்னா டோன்ட் லுக் ஃபார் another பார்ட்னர். கிடைச்சது பெஸ்ட்னு நினைங்க. வாட் எவர் காட் ஹேட் கிவன் தட் இஸ் அ பெஸ்ட். டோன்ட் லுக் ஃபார் another பார்ட்னர். செகண்ட் என்னன்னா, நீங்க டைவர்ஸ் ஆனாலும் கூட, இன்னொரு சரி ஆயிடுச்சுனாலும் கூட டோன்ட் லுக் ஃபார் another பார்ட்னர். உங்களுக்கு பெஸ்ட் என்னன்னா டோன்ட் மேரி. யூ கேன் பி பர்ஃபெக்ட் with Jesus, like Jesus, if you don't commit adultery. ஸோ அதுதான் மெயின் ஆண்டவர் சொல்ல, do not commit adultery. ஸோ அதோட கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அதுவும் பெஸ்ட் தான். டோன்ட் மேரி அட் ஆல். நீங்கள் அப்படியே பரிசுத்தமாக தன்னை காத்துக்கணும். ஸோ பட் அதுவும் வந்து ஒரு மனுஷனால முடியும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பைபிள், வேதாகமம், பைபிள் ஸ்டடி, ப்ரேயர்ஃபுல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தால் தான் நம்ம வந்து பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள முடியும் கடைசி வரைக்கும். ஸோ இப்படி நம்ம சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஏன் ஆண்டவர் வந்து இதை அலோவ் பண்ணாரு, புதிய ஏற்பாட்டில் ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம தான் சாய்ஸ் எடுத்துக்கணும். ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியாமல் கடினமான இருதயத்துக்குள்ளாக இருந்தபடினால் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. இப்போ வந்து ஆண்டவர் இன்னும் கடினமாக்குறாரு. நீங்க வந்து இச்சையா பார்க்கக்கூடாது அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றாரு. ஸோ நம்ம எவ்வளோக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கணும் நமக்கு தான் புரியணும். ஸோ இந்த பேசிக் ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். எதுக்கு டிவோர்ஸ் ஆகுது? ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஐ ஆம் த பாஸ். கணவர் நினைப்பாரு நான் தான் பாஸ், மனைவி என்ன நினைப்பா நான் தான் பாஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு ரீசன். அது வந்து ஒருத்தர் தாழ்ந்து ஒருத்தர் விட்டு கொடுத்தா அது சுலபமாக போயிடும். ஒருத்தர் தாழ்மையாக போனால் சுலபமாக ஆயிடும். ரெண்டாவது மூணாவது காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ப்ரெஷர் ஃப்ரம் இன்லாஸ். ஸோ இன்லாஸ் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் வரும்போது அது ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும், இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு மனைவி புரிஞ்சுக்கணும், இவங்க இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ காசிப் வந்து கேட்கக்கூடாது. ப்ரெஷர் ஃப்ரம் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது சொல்லி கொடுக்கும் பொழுது அங்கே வந்து சுலபமாக அந்த டைவர்ஸ் போயிடுது. மூன்றாவது என்னன்னா தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்துச்சுனாலே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி வரக்கூடாது. வந்தால் அங்கே வந்து சுலபமாக அங்கே டைவர்ஸ்க்கு அந்த சுச்சுவேஷன் ஏற்படுது. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு பார்லர் நடத்துகிறவங்க. ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க என்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பார்லர் நடத்துகிறவங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கடினான, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வேலை பார்க்குறவங்க தான் சொன்னாங்க, இவங்க மாமியார் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி, ரொம்ப உனக்கு சமையல் தெரில, சமையல்னால வந்த பிரச்சனை, சமையலே தெரிலன்னு சொல்லுவாங்களா, குத்தி குத்தி காட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க கணவன் வந்து அம்மா சைடு சாய்ந்து அப்புறமாக மனைவியை பொண்ணு, இந்த மனைவிக்கும் வேற எதுவுமே இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் இவங்களுக்கு இந்த தொழில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, வேற வீடு எடுத்து தனியாக வந்துட்டாங்க. ஆனாலும் கணவன் வந்து அம்மா விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளாக பிரிவினை ஆகி இப்போ வந்து ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு பொலிட்டீஷியன் லீடர் வீட்டில் உள்ள வர்றாரு. இவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்கிறார், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க வந்து அவங்க அந்த நபர் கூட இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சப்போர்ட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. குழந்தைய தனியாக பிரிச்சுட்டாங்க. அந்த பையன் டெய்லி கேட்பானா, அப்பா எப்போ வருவார், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று மழுப்பி அந்த சின்ன குழந்தைய அப்படி வளர்த்து கொண்டு வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சோகமான கதை. ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது, அவங்க ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு அடிமைக்கு உட்படுத்தப்படுகிறதுக்கு காரணம் தேர்ட் பர்சன்.
ஸோ எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அந்த இடத்துல ஒரு கணவனும் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், மனைவி நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், 2 பேரும் சேர்ந்து நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். மனைவிக்கும் ஆ ஃபேமிலி கூட ஒத்துழைச்சு போக வேண்டியது மிக முக்கியம். ஏன்னா, அப்பதான் ஒரு குடும்பம் நிலைத்திருக்கும். இல்லாட்டா அந்த குடும்பம், குடும்பம் என்று சொல்ல முடியவே முடியாது. ஸோ மனைவியும் சொல்லக்கூடாது, நான் தான் எல்லா நேரத்துல எல்லா பர்டன் என் மேல தான் வருது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு. ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது, ஏன் நான் தான் எல்லாத்தையும் சம்பாத்தியம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போடுறேன். அது அவங்க டியூட்டி. வைஃப் டியூட்டி இஸ் டு சர்வ். ஹஸ்பண்ட் டியூட்டி இஸ் டு லுக் அப் ஆன் த ஃபைனான்சஸ். ஈவன் இன்னைக்கு நிறைய விமென்ஸ் கூட ஒர்க்கிங். தே ஆர் சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட் இன் த ஃபினான்ஷியல் பார்ட். சம் ஆஃப் தம் நாட் ஏபிள் டு சப்போர்ட். ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண முடியாது. பட் அவங்களையும் ரொம்ப தாழ்த்தி மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவங்கள நேசிக்கணும். அவங்களுக்குள்ளாக ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கும், டேலண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு மனுஷனை ஆண்டவர் படைத்தது வந்து அவங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு நற்குணங்கள் இருக்கும், நல்ல தாளந்து இருக்கும், நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். அவங்கள குற்றப்படுத்தி பேசக்கூடாது. அவங்களே நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கணும். அதுதான் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ பிளேமிங் அதர்ஸ் அண்ட் ஐ எம் த ரைட், இதெல்லாம் வந்து எடுத்து போடணும். ஹம்பிள் பண்ணணும். நம்ம தன்னை தானே தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் நம்ம வந்து எராடிகேட் பண்ணணும். ஒரு குடும்பம்னு நமக்குள்ளாக வந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் ஆஸ்க் யுவர் ஒய்ஃப், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது உங்க ஹெல்த், நல்லா இருக்கேம்மா, ஹெல்த் எப்படி இருக்கு, வந்த உடனே ஒரு அன்பா கேளுங்க. அதே போல ஹஸ்பண்ட் வந்த உடனே அன்பா நேசிக்க கற்றுக்கொள்ளணும். ஸோ ஆல்வேஸ் இந்த ரெஸ்பெக்ட் ஈச் அதற்குள்ள இருக்கும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குட் ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, ஒரு ஒய்ஃப் வந்து குவாலிஃபிகேஷனில், எஜுகேஷனில் இல்லாட்ட நிறைய குவாலிட்டிஸில் ஹஸ்பண்டுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இது, அதை வந்து ஒரு இதாக பார்க்கக்கூடாது. எப்படின்னா, இல்லை இவளுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குது, நான் ரொம்ப டவுனாக இருக்கேன், அப்படி இல்லை. ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். மேபி இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் அதர் வே. ஸோ அது வந்து குடும்பத்துக்கு தான் ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். ஒரு மனைவி வந்து படித்திருந்தா, ஒரு எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு சுலபமான ஒரு வழியை ஆண்டவர் தருகிறார். வெளியே போக வேண்டாம், படிக்க வேண்டாம். டியூஷன்ல எவ்வளோ காசு பாருங்க, வெளியே போனால் எவ்வளோ செலவாகும் காசு கொடுத்தா. இன்னைக்கு அந்த அளவுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் உயர்ந்திருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் உயர்ந்திருக்குது. ஸோ இதுல வந்து ஒரு மனைவி ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஓகே, குட் குவாலிஃபிகேஷன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, நல்லதுதான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மனைவிக்கு வந்து ஹெட் வெயிட் வந்துடக்கூடாது, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப எனக்கு எல்லாமே தெரியும், ஹஸ்பண்ட் கீழ், அப்படி மனைவிக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. ஏன்னா பைபிள் இட் செல்ஃப் ப்ரெடிக்ட்ஸ் தட் ஹஸ்பண்ட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஒய்ஃப். ஸோ ஹீ இஸ் அ லார்ட் ஆஃப் ஒய்ஃப் வி கேன் சே. ஸோ ஹஸ்பண்டுக்கு மனைவிக்கு இல்லாட்டு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் சொன்னா கணவன் தான் இங்க வேதாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அது நிமித்தம் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் நாட் செப்பரேட் பட் தே ஆர் ஒன். லெட் அஸ் நாட் செப்பரேட் பட் தே ஆர் ஒன். ஸோ ஒன் வைஃப் ஒன் ஹஸ்பண்ட், நாட் அ பாலிகாமி லைஃப். அதை வந்து ஆண்டவர் செக்சுவாலிட்டியை பார்க்குறாரு. ஸோ ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அது ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ஒரு அட்வைஸாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கணும். அதே போல் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் எக்ஸ்பென்சஸை கூட வந்து ஒரு டிசைட் பண்ணணும். எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக இருக்கக்கூடாது. மனைவி ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, கணவன் ரொம்ப செலவு பண்ணி பணத்தெல்லாம் நாஸ்தி பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலியில் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெப்ட்டு, லோனு, ப்ரெஷரு, இதெல்லாம் வந்து ஒரு பேங்க்ரப்சியாக கொண்டு போகும், ஒரு ப்ரெஷரை கொண்டு வரும். ஸோ இந்த இன்கம் வந்து செலவு 8 இருந்ததுன்னா, வரவு 8 இருந்துச்சுன்னா செலவு 10 இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளாகவே நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துக்கொள்ளணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த சிட் டுகெதர் இருக்கணும், அதை வந்து டிசைட் பண்ணணும். எல்லாமே வந்து மறைத்து வாழக்கூடாது, ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்தணும். அண்ட் இந்த டெப்ட் ஃப்ரீ, இந்த லோன்ல நீங்க போயிருக்கிறீங்க, ஓகே, நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கூட சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் வழி தரங்க. ஓகே, உங்களுக்கு வழி திறக்கப்படல, சொன்ன உடனே வழி திறக்காட்டும் கூட நீங்க தொடர்ந்து ஆண்டவர் மேல நம்பிக்கையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை வழி திறப்பாரு, சுலபமாக மாற்றி விடுவார். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமலே போகும். ஸோ இந்த மேரேஜ் வந்து நம்ம பார்த்தோம்னா பரலோகத்திலேயே ஆண்டவர் வந்து இந்த மேரேஜை ஹானர் பண்றாரு. அதான் வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து ஒரு மணவாட்டியை சந்திக்க மணவாளனாக வருகிறார்.
இட் இஸ் ஹானர்ட் அட் ஹெவன். மேரேஜ் வந்து ஆண்டவர் ஹானர் பண்றாரு. அதனால தான் ஆணையும் பண்ணி சிருஷ்டிக்கிறார். நம்ம அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸோ லெட் அஸ் டிசைட். எப்படின்னா, நீங்கள் வந்து விவாகரத்துக்கு போகவே கூடாது. நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல ஒரு எந்தெந்த நமக்குள்ளாக எந்தெந்த வீக்னஸ் இருக்குதோ அதெல்லாம் ஸ்திரப்படுத்தி, ஒரு நல்ல குடும்பமாக பில்ட் பண்ணி, வருகிற ஜென்ரேஷனுக்கு இல்லாட்டி வருகிற ஒரு தலைமுறைக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியாகவும், ஒரு யூனிஃபைட் ஃபேமிலியாகவும் வாழ ஆண்டவர்ட்ட ஜெபித்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன். அப்பா தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். என்ன பிரச்சனையில் கடந்து போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா நீங்க இறங்கி கிரியை செய்வீராக. அப்பா கசப்பை எடுத்து போடுங்க. முதல்ல மனக்கசப்பை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த அன்பின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டும். தகப்பனே உங்க ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த மனதை மாற்றுங்க, கசப்பு தன்மையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா வெறுப்பை மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே இருக்க ஒரே சரீரமாக நீங்க இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதன் பிரகாரமாக தகப்பன் ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் அன்பிலும் ஆண்டவரே, துக்கத்திலும் ஆண்டவரே, கஷ்டத்திலும் ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் சகாயம் செய்கிற ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல கணவன் மனைவியாக இவர்கள் திகழ ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அதை மேக் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹோமை மேக் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, அந்த பொட்டென்ஷியலை கொடுங்க அப்பா. அந்த பலனை கொடுங்க, அந்த திடத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எந்தெந்த குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே, நல்ல சந்தோஷத்தின் ஆகிய அந்த குடும்பத்துல நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் அங்க இருக்கட்டும். Bless all of them. In Jesus' name I pray. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.